ஹாய் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாழைப்பூ வச்சு ஒரு குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் ஒரு நல்ல வாழைப்பூ எடுத்துகிட்டு நல்லா அந்த இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அரிசி கழுவுன தண்ணியில் வந்துட்டு ஊற போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் கலர் மாறாமல் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் கடலை மாவு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். அரிசி மாவு வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா இதில் சேர்க்குறதுக்கு கரம் மசாலா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு வந்துட்டு நீங்கள் காஷ்மீரி சில்லி ஆட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம குழம்புல வேறு நம்ம காரம் போடுவோம். அதனால் நம்ம இது வந்து ஃப்ரை தான் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். ஒரு அரை லெமனை வந்துட்டு இதில் புழிஞ்சு விட்டுக்கோங்க. இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை வந்து நீங்கள் நல்ல ஒரு பஜ்ஜி மாவு மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள், பார்த்துட்டு சேருங்க. தண்ணி நிறைய ஆகிட்டாலும் உங்களுக்கு நிறைய ஆகிட்டா உங்களுக்கு எண்ணெய் குடிக்கும். அது நம்ம எண்ணெயில் தான் ஃப்ரை பண்ண போகிறோம். அதனால் வந்துட்டு இது கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும். ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. அதான் பஜ்ஜி மாவு பதத்துக்கு வச்சுக்கோங்க. இப்போ வந்து நான் வாழைப்பூவை வந்து இதில் சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு கலந்து கொடுத்துருங்க. கலந்துட்டு இதை வந்து நல்லா ஒரு மூடி போட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்கு இதை அப்படியே விட்டுருங்க. அப்படியே ஓரமாக இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு கொஞ்சம் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 4-5 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். அப்புறமா கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இதை நம்ம அரைக்க தான் போகிறோம். அதனால் ரஃபாக வந்து நீங்கள் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா வந்துட்டு ஒரு தக்காளியை வந்து இது மாதிரி கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இது மூணையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறமா அது நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா அதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அது ரெடி ஆயிடுச்சு. இதுவும் அப்படி ஓரமாக இருக்கட்டும். அதுக்கப்புறமா ஒரு சின்ன துண்டு புளி எடுத்துக்கோங்க. அதை ஊற போட்டு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இந்த வாழைப்பூ நல்லா ஊறிடுச்சு. இப்போ நீங்கள் கொஞ்சமாக எண்ணெய் எடுத்துக்கோங்க. நல்லா காய வச்சுட்டு இதை வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். மொத்தமாக போடாமல் அந்த மாதிரி பிரித்து போட்டு விடுங்க. அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு அது ஒட்டாமல் கொஞ்சம் நல்லா வரும். அதே மாதிரி திருப்பி விட்டு 2 பக்கமும் வேக விட்டு எடுத்துக்கலாம். நல்லா வெந்துருச்சு. இதை வந்து நம்ம அப்படியே கூட சாப்பிட்லாம், பக்கோடா மாதிரி. இப்போ வந்துட்டு இதை நம்ம அப்படியே ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். அதே மாதிரி மீதி இருக்க எல்லா வாழைப்பூவையும் நான் பறித்து எடுத்து வைக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேன் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கோங்க. வெந்தயம் சேர்த்துக்கோங்க. கடுகு உளுந்து சேர்த்துக்கோங்க. அது ரெண்டும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா வந்துட்டு நறுக்கின பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா நறுக்கின வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தா அந்த பேஸ்ட் இருந்துச்சுல, வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு அதை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது நம்ம ஆல்ரெடி வதக்கிட்டு தான் ஆட் பண்ணியிருக்கோம், அரைச்சிருக்கோம். அதனால் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு கிடையாது. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதுக்கு அப்புறமா நம்ம வந்துட்டு தேவையான மசாலா பொருள்லாம் சேர்த்துடலாம். கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாத்தூள் வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ வந்துட்டு நம்ம புளி தண்ணி ஆட் பண்ணிடலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க.
புளி வந்து நிறைய ஆட் பண்ணிடக்கூடாது, புளி வந்து கம்மியாகவே ஆட் பண்ணுங்கள். இப்போ வந்துட்டு இதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு நல்லா இதை கொதிக்க விடுங்க. ஒரு 5 to 6 மினிட்ஸ் கொதிச்சா போதும். இப்போ எல்லாம் சேர்ந்து நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம பொரிச்சு வச்ச அந்த வாழைப்பூவை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். வாழைப்பூ வந்து நம்ம ஆல்ரெடி நல்லா ஃப்ரை பண்ணி தான் ஆட் பண்ணுறோம், அதனால் அது வேகணுன்றதெல்லாம் இல்லை. ஜஸ்ட் அதோட உங்களுக்கு அந்த குழம்போட மிக்ஸ் ஆனால் போதும். ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது. நீங்கள் இந்த வாழைப்பூவை ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு 5 மினிட்ஸ் கூட கிடையாது, ஒரு 2 to 3 மினிட்ஸ் மட்டும் கொதிக்க விட்டுட்டு அப்படியே நீங்கள் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை வந்து நல்லா குறைவாகவே வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 2 to 3 மினிட்ஸ்லேயே வந்துட்டு நான் வந்து கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ அவ்வளோதாங்க, ஈஸியாக நம்ம வந்துட்டு வாழைப்பூ குழம்பு வச்சாச்சு. ஸோ இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.